மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூருடைய குப்பைகள் அனைத்தையும் வாங்கிட்டு வந்து தரம் பிரித்து அதை வந்து உரமாக மாற்றக்கூடிய வளம் மீட்பு பூங்கா ஸ்ரீபெரும்புதூர் ஆர்ஆர்பி ரிசோர்ஸ் ரெக்கவரி பார்க்கு நம்ம கிளாய்பார் ரூட்டில் இருக்குது, கோகுல்தாம் பக்கத்தில். ஸோ கடந்த ஒரு 15-20 நாளாக இங்கே தான் மரக்கன்றுகள் வச்சு அதுக்கான பராமரிப்பு வேலையிலையும் பார்த்துட்டே இருக்கோம். முனிசிபாலிட்டியோடு சேர்ந்து அரண் வந்து இதில் ஈடுபட்டிருக்கு. இப்போ என்னென்னா ரீசெண்டாக மழை பெஞ்சுது. ஸோ அப்போது பெஞ்ச மழை தண்ணி வந்து மண்ணுக்கு போகாமல் எவ்வளோ பிரச்சனை நம்ம காலகாலமாக பேசிகிட்டே இருக்கோம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர். ஸோ இதுக்குள்ளே வந்து இவ்வளோ மழை தண்ணி வந்து தேங்கியிருக்கு. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 300-400 செடி நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த செடிக்கு இந்த மழை தண்ணி வந்து நேரடியாக போய் சேராமல் தடுக்கிறதுனால இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் கொஞ்சம் செடிக்கு பக்கத்தில் இருக்கலாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். ஸோ இந்த ஒரு கவர்லேயே இவ்வளோ மழை தண்ணி. ஸோ இந்த மாதிரி இங்கே எத்தனை கவர் இருக்குது பாருங்கள், இதுலேயும் மழை தண்ணி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்லேயுமே மழை தண்ணி வந்து தேங்கியிருக்கு. இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறி போச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கிறதா நினச்சி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அதனுடைய விளைவு பார்த்திங்கன்னா, விளைவை வந்து நம்ம நேரடியாக பார்க்குறதில்ல, அதுக்கான சூழ்நிலைகளையும் நம்ம அமைச்சிக்கிறதே இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு பொருளை வாங்கிட்டு அதில் வீட்டில் கன்சியூம் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக்கை வந்து நம்ம வெளியே போட்டுடுறோம். அதை ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு நமக்கு தெரியறதில்லை. ஸோ அதுதான் இந்த குவியல். இந்த குவியல் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே சப்போஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த குப்பை கொட்டை இடம் வந்து நம்ம வீட்டில் இருந்து ஒரு 100 மீட்டர்லேயோ இல்லை 50 மீட்டர்லேயோ உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னா, அதோட விளைவை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம், சண்டை போட்டுகிட்டே இருப்போம், புலம்பிக்கிட்டே இருப்போம், பாதிப்புக்குள்ளாகிட்டே இருப்போம். நம்ம சுற்றி தள்ளி இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு விளைவு இல்லை போல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நேரம் இருக்கிறவங்கன்னு இல்லை, நேரம் எடுத்து நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் நம்ம கொடுக்குறக்கூடிய கழிவுகள்லாம் இங்கே எப்படி வந்து அக்குமுலேட் ஆகுது, அது ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா, சஸ்டைனபிள்னால் கிடையவே கிடையாது. எல்லாமே சும்மா பேப்பர் ஒர்க் தான். நீங்கள் சும்மா வந்து ஒரு டைம் விசிட் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மாற்றுறதுலாம் அப்புறம் இது விளைவு எப்படி இருக்குன்றதை மட்டும் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம அடுத்த ஜென்ரேஷனை பற்றின கவலை நமக்கு வந்துடும். நம்ம பசங்களை வந்து எவ்வளோ ஹை ஃபீஸ் கட்டி பசங்களை படிக்க வைக்கிறோம், என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலை அவங்களுக்கு கொடுக்க போகிறோம், அதெல்லாம் இருக்குது. பட் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தான் ரியல் இம்பேக்ட் வந்து நம்ம லைஃப்லேருந்து கொண்டு வர முடியும். எல்லாமே அட் லாஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலோட தாட் ப்ராசஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த குப்பை வந்து உற்பத்தி ஆகணுமா வேணாமா, நம்மளால் எந்த அளவுக்கு இந்த குப்பைகளை உருவாக்காமல் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து கொண்டு போக முடியும், அது மூலமாக நம்ம பசங்களுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து எஜுகேட் பண்ண முடியும், ஹெல்த்தியான லைஃப் பற்றி அண்ட் குப்பைகளை வந்து ரெடியூஸ் பண்ணுறதை பற்றி, எந்த மாதிரியான குப்பைகள்லாம் வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு அப்படிங்கிறத நீங்கள் வீட்லேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு